வணக்கம் மக்களே. மலேசிய தனியார் நிறுவனம் எடுத்த ஒரு கருத்து கணிப்பு தாவேகாவுக்கு 35%, திமுகவுக்கு 32%, அதிமுகவுக்கு 28%. 100 சீட்டுகள் வரைக்கும் தாவேகா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ச்சியில் திராவிட கட்சிகள். உண்மையான மாற்றம் 2026 தேர்தல் தான். திமுக மற்றும் அதிமுகவோட ஆதிக்கத்தை ஒரே தேர்தலில் முடிக்கிறாரா நடிகர் விஜய்? ஊழல் வாரிசு அரசியலுக்கு முடிவுரையாங்கிற இந்த பரபரப்பான தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. மலேசியாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் தமிழகத்தோட தற்போதைய அரசியல் சூழலை பற்றி ஒரு கருத்து கணிப்பு நடத்தியதாக சொல்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நிறைய விவாதங்கள் உலக தரம் வாய்ந்த ஒரு அரசியல் மாற்றமாக மாறியிருக்குதுன்னே சொல்லலாம். இந்த ஆய்வின்படி இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் மட்டுமே கோலாட்சி செஞ்சு வந்துட்டு இருந்த தமிழகத்தில் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் 35% வாக்குகளுடன் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஆளும் கட்சியான திமுக 32% வாக்குகளோட 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. பிரதான எதிர்கட்சியான அதிமுக 28% வாக்குகளோட 3ஆம் இடத்துல தள்ளப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த தரவுகள் வெளிவந்திருக்கிற இந்த விதம் ஒரு அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு வந்துக்கிட்டு இருக்கிற திராவிட அரசியலோட அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த கருத்து கணிப்போட இன்னொரு வியக்கத்தக்க அம்சம் என்னென்னா, ஒரு புதிய கட்சி தன்னோட முதல் தேர்தல்லையே அதுவும் 100 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே தமிழக தேர்தல்களில் 30%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்குகிற கட்சி தான் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும். இருந்தாலும் நடிகர் விஜய் 2026 தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. இது வெறும் சினிமா புகழால் வந்த வாக்குகள்லாம் இல்லை. இதற்கு மாறாக நிறைய வருஷமாக நிலவி வந்துட்டுருக்க இந்த வாரிசு அரசியல், ஒரு முறையற்ற ஊழல் நிர்வாகம், இதுக்கு எதிராக பொதுமக்கள் எடுத்திருக்க ஒரு முடிவு தான் இதுன்னே சொல்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடியே அதிருப்தியில் தான் இருந்திருக்காங்க. அந்த அதிருப்தியோட பிரதிபலிப்பாக தான் இது பார்க்கலாம்னே சொல்லலாம். இந்த செய்தி கசிந்ததில் இருந்தே திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளோட தலைமை பீடங்களும் ரொம்பவே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை ஒரே ஒரு தேர்தலில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் நடிகர் விஜயோட விசில் சின்னத்துக்கு பின்னால் வந்திருக்குதுன்னே சொல்லலாம். அரசியலுங்கிறது ஒரு தொழில் இல்லை, அது ஒரு சேவை. நடிகர் விஜயோட முழக்கமும் அவர் முன்வைக்கிற நவீன கால தொழில்நுட்பமும் ரொம்ப வெளிப்படையான நிர்வாகமும் இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் கிராமப்புற உழைக்கிற மக்களையும் ரொம்பவே கவர்ந்திருக்குன்னு சொல்லலாம். வாரிசு அரசியலுங்கிற இந்த ஒற்றை புள்ளியில் சுழண்டுக்கிட்டு இருக்க நம்ம தமிழக அரசியலை நடிகர் விஜய் ஒரு சமரசமற்ற சவாலாக மாற்றியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியலை. இருந்தாலும் இது உண்மையாக இருக்கணுங்கிறது தான் நிறைய பேரோட ஆசையாக இருக்குது. இது மறக்க முடியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். மக்களே, நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.